என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னை பார்த்தாலே எரிச்சு தள்ளிடணுங்கிற அவ்வளோ கோவம் உன்கிட்ட இருக்கும். இது பாரு, என் பொறுமைய சோதிக்காத. உன்னை நான் தள்ளி விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனா நான் உன்ன மாதிரி கல் நெஞ்சக்காரி கிடையாது. உனக்கு வலிக்கும், வலியில நீ துடிப்பேங்கிற எண்ணத்துலதான் நான் பேசாம இருக்கேன். அது போதும், அந்த மனசு போதும். நான் சொல்றத ஈஸியா உன்னால புரிஞ்சுக்க முடியும். இங்க பாரு, சந்துரு மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. பாரதி, நான் உண்மையதான் சொல்றேன். சந்துரு பாவம். என்னோட முட்டாள்தனத்தாலதான் பாவம் அவர் இப்படி அல்லாடுறாரு. இங்க பாரு பாரதி, ரொம்ப மரியாதையா சொல்றேன். என்ன வழி மறைச்சு கண்டதையும் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அவசரப்படாத ஸ்வேதா. அன்னைக்கும் இப்படிதான் அவசரப்பட்டு ஓடிட்ட. நீ இருந்து பேசியிருக்கணும். என்ன விவரம், ஏன் இப்படின்னு கேட்டிருக்கணும். நீங்க வந்தீங்க, வாய்க்கு வந்தபடி பேசுனீங்க. என்ன பேசணுங்கிறதுக்காகவே எப்படி எப்படியோ கேள்வி கேட்டீங்க. கோவங்கிறது பொதுவுல வர்றது தானே, அதுதான் எனக்கும் வந்தது. நானும் ஏதேதோ பேசிட்டேன். பேசினியா? இனி என் வாழ்க்கையில இல்லவே இல்லைன்னு ஒத்த வார்த்தையில சொல்லாம சொல்லி முடிச்சுட்டு ஏதேதோ பேசிட்டேன்னு சொல்ற பாவி. இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், சந்துருவா டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு அவர் எந்த பாவமும் பண்ணல. உன் மேல உயிரையே வச்சிருக்காரு அவரு. என் நேரத்தை பாத்தியா? ஏன் புருஷன் நல்லவன்னு உன்கிட்ட சர்டிபிகேட் வாங்குற நிலைமை வந்துருச்சு. ஆமா, என்கிட்ட தான் சர்டிபிகேட் வாங்கணும். என்ன பிரச்சனையே என்னால தானே. அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா தானே நீ டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்க. அப்போ நான் தானே இல்லைன்னு மறுத்து பேசணும். பாரதி, இப்போ நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல. டிவோர்ஸ் நோட்டீஸை நீ வாபஸ் வாங்கணும். நீங்க 2 பேரும் பழைய மாதிரி நல்லா இருக்கணும். சந்துருவும் நீயும் கஷ்டப்படக்கூடாது. அவ்வளவுதான். காமெடி பண்றல்ல ஸ்வேதா, ப்ளீஸ். நான் கோவில்ல நின்னு நியாயத்தை பேசுறேன். தயவு செஞ்சு நீ அனுப்புன டிவோர்ஸ் நோட்டீஸை வாபஸ் வாங்க. அப்பா, அம்மா.